Hi friends, welcome to SANTRA TECHSPOT. இந்த வீடியோவில் strings are immutable அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ immutable அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் strings வந்து ஏன் immutable அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியும். மியூட்டபிள் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டோட வேல்யூவை நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இம்மியூட்டபிள் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் மீனிங். இது என்ன சேஞ்ச் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கலாம். ஸோ ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது நமக்கே வந்து தெளிவாக புரியும். ஜாவா வந்து இம்மியூட்டபிள் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு சாண்ட்ரா அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ சாண்ட்ரா அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை வச்சு நான் வந்து ஸ்டாண்ட்ரா அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை வந்து நான் வந்து கீப்பில் வந்து அசைன் பண்ணிட்டேன். ஸோ ஜாவாவோட கீப்பில் வந்து இப்போ ஸ்டாண்ட்ரா ஒரு லொக்கேஷனில் வந்து அசைன் ஆகிடும். அதை வந்து நம்ம வந்து எஸ் அப்படிங்கிற அந்த ரெஃபரன்ஸை வச்சு நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அடுத்த லைனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் டாட் கன்கேட் ஆஃப். ஸோ கன்கேட் அப்படிங்கிறது ஜாவாவில் வந்து கன்காடினேஷன், ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து கன்காடினேஷன் பண்ணுறதுக்குள்ள ஒரு மெத்தட். ஸோ அது வந்து நம்ம இன்னும் வர வீடியோஸில் வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து ஆல்ரெடி இன்பில்டாக இருக்கிற ஒரு மெத்தட். இது கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும்னா அந்த எஸ் கூட நான் எஸ் டாட் கன்கேட் ஆஃப் இந்த இதுக்குள்ளே சாண்ட்ரா டெக்ஸ்பாட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்படின்னா இப்போ எனக்கு ஆக்சுவலாக ரிசல்ட் என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா கூட டெக்ஸ்பாட்டு மெர்ஜ் ஆகி நமக்கு வந்து சாண்ட்ரா டெக்ஸ்பாட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். பட் நான் இப்போ இதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ எஸ் சேவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் இப்போ இதை கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து வெறும் சாண்ட்ரா அப்படிங்கிறது தான் வருது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட்ரா டெக்ஸ்பாட் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வந்து மெர்ஜ் ஆகி அந்த கீப்பில் போய் அசைன் ஆகும். பட் அது வந்து இன்னொரு லொக்கேஷனில் போய் இருக்கும், அதாவது அதே கீப்பில் இன்னொரு இடத்துல போய் இருக்கும். பட் இந்த எஸ் அப்படிங்கிறது ஆல்வேஸ் பாயிண்ட்ஸ் டு இந்த சாண்ட்ரா. இந்த சாண்ட்ரா அப்படிங்கிறது தான் இந்த எஸ் வந்து எப்போவுமே பாயிண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த டெக்ஸ்பாட் சாண்ட்ராவும் டெக்ஸ்பாட்டும் மெர்ஜ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங் வந்து அந்த கீப்பில் இருக்கும். பட் அதை வந்து இந்த எஸ் வந்து பாயிண்ட் பண்ணாது. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி சொன்னதான் ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஜாவால இம்மியூட்டபிள். ஸோ நம்மளால் அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த ஸ்ட்ரிங்லேயே நம்ம வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம வந்து இப்படி நான் கன்காடினேஷன் பண்ணணும்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ் ஈக்குவல் டு எஸ் டாட் கன்கேட் ஆஃப் டெக்ஸ்பாட் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் இதை கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா டெக்ஸ்பாட் அப்படிங்கிறது நமக்கு வந்து அவுட்புட்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணிட்டோம்னா எஸ்ஸையும் எஸ் டாட் கன்கேட் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து அதில் வந்து சாண்ட்ரா டெக்ஸ்பாட் அப்படிங்கிறது கன்காடினேஷன் ஆகி வந்துடும். அதை வந்து நம்ம வந்து திரும்ப எஸ்ஸுக்கு வந்து திரும்ப அசைன் பண்ணிடுறோம். ஸோ அப்படி அசைன் பண்ணுறதுனால நம்ம வந்து எஸ்ஸை வந்து ரீஇனிஷியலைஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பண்ணிடுறோம். ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த இடத்துல நான் திரும்ப மேலே வந்து டெக்ஸ்பாட் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். அடுத்த லைனில் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா டெக்ஸ்பாட் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து சேம் அவுட்புட் வரும். ஓகே, செமிகோலன் மிஸ்ஸிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா டெக்ஸ்பாட் அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ இதை தான் நம்ம வந்து அந்த கன்காடினேஷன் அந்த இதில் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்மியூட்டபிள். ஏன் வந்து ஜாவாவில் வந்து ஸ்ட்ரிங்ஸ் வந்து இம்மியூட்டபிளாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ரீசன். ஓகே, ஏன் ஜாவாவில் ஸ்ட்ரிங்ஸ் வந்து இம்மியூட்டபிளாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது. இப்போ சாண்ட்ரா அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து மெமரியில் வந்து மெமரி லொக்கேஷனில் கீப்பில் வந்து ஸ்டோர் ஆகிருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 ரெஃபரன்ஸ் வேரியபிள் இருக்குது. S1, S2, S3, S4, S5, S6 அப்படிங்கிற ஒரு 5 ரெஃபரன்ஸ் வேரியபிள் இருக்குது. இந்த 5 ரெஃபரன்ஸுமே வந்து நம்மளுக்கு வந்து சாண்ட்ராவை தான் ஆக்சஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை சேஞ்ச் பண்ணால் எல்லாமே சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இதில் பண்ணும்போது 5 ரெஃபரன்ஸுக்குமே வந்து அஃபெக்ட் ஆகும். பட் இப்படி பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட்ரா அப்படிங்கிறது கீப்பில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்ல வரேன்னா இப்போ இதில் வந்து ஸ்ட்ரிங் S1 ஈக்குவல் டு நான் சாண்ட்ரா அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுத்தாலும் கீப்பை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா இதில்
கீப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா, இந்த 2 சாண்ட்ராவுமே ஒரே லொக்கேஷனில் தான் இருக்கும். ஒரே டைம் தான் வந்து கீப்பில் இருக்கும். அதை ஆக்சஸ் பண்ணுறது தான் S1 ரெண்டுமே வந்து அந்த ஒரே ஆப்ஜெக்ட் தான் அந்த ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இப்போ நான் எஸ்ல வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு எஸ் தனியாக சேஞ்ச் ஆகி தனியாக இன்னொரு இடத்துல போய் அலோகேட் ஆகும். இந்த சாண்ட்ரா அப்படிங்கிறதுல ஓவர் ரைட் ஆகாது. அந்த சாண்ட்ரா அப்படிங்கிறது மெமரியில் அப்படியே தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இம்மியூட்டபிள் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது. ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இம்மியூட்டபிள் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.